ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேட்மேன் வியூ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபார்வர்ட் கவாஸ்கர் டிராபில நடக்க போற 3வது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா வின் பண்றதுக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க, என்னெல்லாம் ஐடியாலஜியை யூஸ் பண்ணுவாங்க, யாரெல்லாம் பிளேயிங் லெவல்ல ஆடுவாங்க அப்படின்ற தேர்ட் மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்தியன் டீமுக்கு வந்திருக்க ஒரு பாசிட்டிவான நியூஸ் என்ன அப்படின்னா, முகமது ஷமி எப்படியும் இந்த டிராபில வந்து பேலன்ஸ் இருக்கிற மேட்ச்ல எல்லாம் ஆடுவாங்க, அதுலயும் கடைசி 2 மேட்ச்ல கன்ஃபார்மா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அவர் 3வது டெஸ்ட் மேட்ச்லயே ஆடினார் அப்படின்னு அவரு வந்து ஆஸ்திரேலியா டீமோட பேட்ஸ்மேனுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள கொடுப்பாரு. இன்னொரு பக்கம் பும்ராவும் ஷமியும் சேர்ந்து பவுலிங் போட்டாங்க அப்படின்னா ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் வந்து நிறைய ரன் அடிக்க முடியாது. இவங்க ஃபுல் பவுலிங் பிரஷர் போட்டாங்க அப்படின்னா நிறைய விக்கெட் விழுகிறதுக்கும் பாசிபிள் இருக்கு. நம்ம ஆல்ரெடி செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம், பும்ரா வந்து ஒரு பக்கம் வந்து சூப்பரா பவுலிங் போட்டாலும் இன்னொரு எண்ட்ல பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து வேற யாருமே நல்லா போடல. அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா ரன்ஸ் வந்து லீக் ஆயிட்டு இருந்துச்சு. அது வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக்காகவும் இருந்துச்சு. ஸோ ஷமி வந்துட்டாரு அப்படின்னா ஆஸ்திரேலியா டீம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3வது டெஸ்ட் மேட்ச்ல இந்த ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, மறுபடியும் ரோஹித் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாவே ஆடணும். ஏன்னா லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல 6வது இடத்துல இறங்கி அவர் எதுவுமே பெருசா பண்ணல அப்படிங்கிறதுனால அவர் ஸ்டார்டிங்ல பேட்டிங் வந்தார் அப்படின்னா ஆஸ்திரேலியன் பவுலருக்கு வந்து டைரக்டா பிரஷர் போட முடியும், இவரால் நிறைய ரன் அடிக்க முடியும் அப்படின்றதான் அவங்களோட கருத்து. இன்கேஸ் ரோஹித் சர்மா ஓப்பனிங் வந்தார் அப்படின்னு ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் சூப்பரா ஆடுவாரு, அக்ரெசிவா பேட்டிங் பண்ணுவாரு. அவருடைய ஸ்டாண்ட்லயே அவர் விளையாடினாவே மினிமம் 50+ ரன் வந்துரும். இதனால பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல ஒரு டார்கெட் வரும் அப்படின்றதான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றோம். சோ அவர் வந்து மறுபடியும் ஓப்பனிங் ஆடுவாரா இல்ல 6வது இடத்துல தான் ஆட போறாரா அப்படின்றத கண்டிப்பா தேர்ட் டெஸ்ட்ல வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஸ்லாட்ல வந்தார் அப்படின்னா அவரால் பாதிக்கப்பட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம KL ராகுல் தான். அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா 6வது இடத்துல வந்து பேட் பண்ணணும். அவரால் எல்லா எண்ட்லயும் பேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரே காரணத்தினால இப்படி எல்லா டெஸ்ட்லயும் மாத்தி மாத்தி அவர் ஆட வச்சாருன்னா அவருடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பெஸ்டா இருந்தாலுமே அவரோட மைண்ட் செட் ஒரு சைடு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பிலோ ஆவரேஜா போயிடும். சோ அவரோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற என்ன அப்படின்னா, ஸ்பின் பவுலிங்ல ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர விளையாட வைக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அஸ்வினை விட சுந்தர் வந்து நல்லா பேட்டிங் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து விளையாடினாரு. அப்ப அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 4 ரன் அடிச்சிருந்தாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல 29 ரன் அடிச்சிருந்தாரு. அதே மாதிரி செகண்ட் டெஸ்ட்ல விளையாடின அஸ்வின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 22 ரன் அடிச்சிருந்தாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 ரன் அடிச்சிருந்தாரு. பேட்டிங் வைஸ் 2 பேரையும் லாஸ்ட் 2 டெஸ்ட்ல கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா 2 பேருக்கு பதிலா இன்னொரு ஆப்ஷனா இருக்கு பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. இவங்கள மாதிரியே அவராலே நல்லா பெஸ்டா பவுலிங் போட முடியும், பேட்டிங் பண்ண முடியும். இவங்க 2 பேரை விட பெஸ்டாவே ஃபீல்டிங்கும் பண்ண முடியும். சோ வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பதிலாக நம்ம ரவீந்திர ஜடேஜா விளையாட வச்சா கூட நம்ம ஆச்சரியப்பட தேவையில்லை. இவர் 2 பேருக்கு பதிலாக அவராலே நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ 11ஸ்ல அவர் ஆட் பண்றாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு போர்ட்டபிள் பிளேயிங் 11 இப்ப பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் சர்மா இருக்காங்க, அதுக்கப்புறம் சுப்மன் கில் இருக்காரு, விராட் கோலி இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு, KL ராகுல் இருக்காரு, நிதிஷ் ரெட்டி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அப்படி இல்லாட்டி வாஷிங்டன் சுந்தர் 2 பேர்ல ஒருத்தவங்களை ஆட வைக்கலாம். இன்கேஸ் ஷமி வந்துட்டாரு அப்படின்னா ராணா வெளில போயிருவாரு. சோ 2 பேர்ல ஒருத்தவங்களை வந்து கண்டிப்பா ஆட வைப்பாங்க. அதுக்கப்புறம் பும்ரா, சிராஜ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டபிள் பிளேயிங் 11 வந்து இப்போதைக்கு இருக்கிறாங்க. இந்தியன் டீமை பொறுத்த அளவுல அடுத்த 3வது டெஸ்ட் மேட்ச் ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிளேயிங் 11 இருக்கட்டும், அவங்களோட ஐடியாலஜியா இருக்கட்டும், எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன் அப்படின்னா 3வது டெஸ்ட் நடக்க போற இடம் பாத்தீங்கன்னா இந்த ஜப்பான் சொல்ல போற பிரிஸ்பேன் ஸ்டேடியம். அதுல ஆல்ரெடி இந்தியா வந்து 7 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதுல 5 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா தோத்துருக்காங்க, ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா ட்ராய் இருக்கு, ஒரே ஒரு மேட்ச்ல தான் வின் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுவரை விளையாண்ட 2 டெஸ்ட்டை விட 3வது டெஸ்ட்ல இந்தியா டீம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது கண்கூடவே தெரியுது. அதே மாதிரி நடக்க போற இந்த கிரவுண்ட் வந்து பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சா கேட்டீங்க அப்படின்னா முக்காவாசி பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் தான் சப்போர்ட் பண்றாங்க. சோ இந்தியன் டீம் ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நிறைய விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியன் டீமை வந்து நிறைய ரன் அடிக்க விடாம கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. சோ ஓவராலா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து போர்ட்டபிள் பிளேயிங் 11 இருக்கட்டும், என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும், என்னெல்லாம் ஐடியா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். சோ உங்களுக்கு என்ன தோணுதோ, யாரெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க, யாரெல்லாம் பிளேயிங் 11 ஆட வைப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்தியா ஆஸ்திரேலியா 2 டீமை பொறுத்தளவுல 3வது டெஸ்ட் மேட்ச் மஸ்ட் வின்னிங் மேட்சா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போறதுக்கு 2 டீமுமே ஃபுல்லாவே போடுவாங்க. சோ யாரு வெயிட் பண்ண போறா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.